பூச நட்சத்திரம். எனக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் எதுவும் ஈஸியா கிடைச்சதில்ல. எதுக்கா இருந்தாலும், எனக்கு புடிச்ச வேலையா இருந்தாலும் சரி, இல்ல என்னோட ஆம்பிஷன், கோல்ஸ் எதுவா இருந்தாலும் நான் பயங்கரமா அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு ரீட்ரை பண்ணும்போது தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிளான அவுட்லுக், ஒரு நிதானத்தோட பேசுறாங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த நட்சத்திரமே வந்து ஒரு நரிஷிங்கான நட்சத்திரம். அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான சக்தி இருக்கு. இவங்களுக்கு இருக்கிற சக்தி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க அந்த மாதிரி அழகா அதை வந்து வளர்த்து அதை பெருசாக்கி கொடுத்துருவாங்க. இவங்களோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆன் ஒன் வே ஒரு சில பூச நட்சத்திரம் தேர் எக்ஸ்ட்ரீம்லி, இவங்களுக்கு டிரைவ்ஸ் போறது பிடிக்கும் அண்ட் அந்த மூமெண்ட்லயே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அது பிடிக்கும். ஸோ அந்த நட்சத்திர லார்ட் இங்க யாருன்னா ப்ரஹஸ்பதி, நம்மளோட குரு. ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்பவுஸ்க்கு ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் இவங்களோட அந்த நட்சத்திர லார்ட் யாரு? குரு இல்லையா? அதனால அங்க பூச நட்சத்திரம் ஒரு வீட்டில் பிறக்குதுனால நீங்க நல்லாவே பார்க்கலாம், அவங்க வீட்டில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கான காரணம் ரொம்ப டெஃபினட்டா சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பெஸ்டான கெரியர் வந்து இவங்க நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். ஃபார் ஆல் சனி நட்சத்திரம் திங்ஸ் ஆர் நாட் ஈஸி. இவங்களுக்குன்னு மட்டும் இல்ல, சனி அதிபதியா இருக்கிற நட்சத்திரம் எல்லாருக்குமே எந்த விஷயமும் ஈஸியா நடக்கிறது இல்லை. இவங்க என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் இவங்க லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் பூச நட்சத்திரம். நீங்க ஒரு பூச நட்சத்திரக்காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயம், எனக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் எதுவும் ஈஸியா கிடைச்சதில்ல. எதுக்கா இருந்தாலும், எனக்கு பிடிச்ச வேலையா இருந்தாலும் சரி, இல்ல என்னோட ஆம்பிஷன், கோல்ஸ் எதுவா இருந்தாலும் நான் பயங்கரமா அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு ரீட்ரை பண்ணும்போது தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் திங், நான் ஈஸியா எல்லார் மேலயும் அஃபெக்ஷனேட் ஆயிடுவேன். ஆனா நான் எல்லார் மேலயும் அஃபெக்ஷனேட் ஆகி ஹர்ட் ஆனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் திங், அவங்களுக்கு சக்சஸ்ன்ற விஷயமே இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் ரீட்ரை பண்றாங்க இல்லையா, கொஞ்சம் டிலேடா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் அவங்களோட நட்சத்திரம் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் மார்க்கெட். ஏன்னா வெஸ்டர்ன் சைட், அதாவது யூஎஸ் கனடால ஆஸ்ட்ரோ சைக்காலஜி இருக்கு, ஆனா அவங்க யூஸ் பண்றது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி விச் இஸ் நாட் இன்டெப்த் அஸ் வேதிக் அஸ்ட்ராலஜி. நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜி, நம்மளோட இந்தியன் டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜியோட என்னோட அந்த சைக்காலஜிக்கல் ரிசர்ச் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் இருக்க போது. அதுல என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் இப்போ என்ரோல்மெண்ட்க்கு கூப்பிடுறேன். ஸோ லிமிட்டட் சீட்ஸ், ஏன்னா they'll be closely associating with whatever research I'm doing. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கம் அண்ட் ஜாயின். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வி வாண்டட் டு கிவ் பேக் சம்திங் டு த சொசைட்டி. அதனால அவங்களுக்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நீங்க போய் கம்யூனிட்டி பேஜ் இருக்கு இல்லையா யூடியூப்ல, அதை போய் பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா டூ சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் லைக் அண்ட் ஷேர். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பூச நட்சத்திரம் பத்தி போகலாம். பூச நட்சத்திரக்காரங்க ஒருத்தவங்க நீங்க பாக்குறீங்க, அவங்கள பார்த்ததும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னா, அவங்களோட ப்ராட் ஃபேஸ். எய்தர் ரவுண்ட் சீக்ஸா இருக்கும், இல்ல ரவுண்டு ஃபேஸா இருக்கும், இல்ல பாத்தீங்கன்னா ஃபேஸே வந்து ரவுண்டா இல்லைனா கூட கொஞ்சம் ப்ராடா இருக்கும். இதுதான் நீங்க அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் பாக்குற விஷயம். அண்ட் தென் இன்னும் அவங்களோட சைல்ட்ஹுட் போட்டோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த அமுல் பேபி இருக்கும் இல்லையா, அமுல் பேபி மாதிரி தான் அவங்க சைல்ட்ஹுட்லயே இருந்திருப்பாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறீங்க அவங்க கூட போயினா, அவங்க பேச ஆரம்பிக்கிற விதமே ரொம்பவே ஒரு கேரிங்கா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் ரொம்ப ஸ்டேபிளான அவுட்லுக், ஒரு நிதானத்தோட பேசுறாங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அண்ட் இஃப் யூ சி, இப்போ குழந்தைலாம் வச்சிருக்காங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு இருக்கிறது, குழந்தைங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு செய்யறது எல்லாமே வந்து இவங்க எக்ஸ்ட்ரா, அவங்களோட குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, பட் தே லைக் டு டேக் கேர் ஆஃப் கிட்ஸ் ஜென்ரலி. அதுவுமே அவங்க கிட்ட தெரியும். அன்லஸ் அண்ட் அன்டில் யூ ஹாவ் லைக் அ காம்பினேஷன் இன் ஹாரோஸ்கோப் டு நல்லிஃபை இட், அதை அவங்க பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட், நல்ல சாப்பாடு கிடைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் தே லைக் டு ஹாவ் தேர் ஓன் சோஷியல் சர்க்கிள், ரொம்ப ஒரு அவங்களுக்கான ஒரு க்ளோஸான சர்க்கிள் வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்ததும் நீங்க நோட் பண்ற விஷயம். கண்டினியூட் வித், சரி அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இந்த நட்சத்திரமே வந்து ஒரு நரிஷிங்கான நட்சத்திரம். அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான சக்தி இருக்கு. எப்படி வந்து நான் இந்த மீதி நட்சத்திரங்களுக்கெல்லாம் சொன்னேனோ,
இன் த சேம் வே இவங்களுக்கு இருக்கிற சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம வர்ச்சஷ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் த சக்தி ஆஃப் growth. ஸோ ஜென்ரலி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் ரொம்ப நரிஷிங். ஸோ ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க அந்த மாதிரி அழகா அதை வந்து வளர்த்து அதை பெருசாக்கி கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஹவ் தே ஆர். இப்போ அவங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்க டீமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, அவங்க தான் டீம் லீட்னா அந்த ப்ராஜெக்டை அழகா டெவலப் பண்ணி ஃபுல்லாக முடிச்சு ஃபுல் அட்டென்ஷன் அண்ட் கேரோட அதை டெவலப் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இந்த சக்தி. ஸோ இவங்க கிட்ட நேச்சுரலாகவே ஒரு மதர்லி இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மதர்லி இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அண்ட் தேர் ஸோ அட்டாச் டு த ஃபேமிலி. அண்ட் தென் அதை தவிர அவங்களோட நேச்சர்ல பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸோ ரிலையபிள். இவங்களோட க்ளோஸ் ஒன்னு நீங்கள் ஆயிட்டீங்க. எல்லாருக்குமேலாம் இதை பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் பார்ஷியாலிட்டி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நீங்கள் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இவங்களோட டிடியோட இருக்கிற நெகட்டிவிட்டி இவங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட அந்த நட்சத்திர லார்டுன்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஹஸ்பதி. ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரஹஸ்பதியோட நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று என்னன்னா கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ். ஸோ அதுவும் வந்து அப்பப்போ வந்து தெரியும். இவங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கீங்களா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. பீப்புள் அவுட் சைட் தே வுட் ஏபிள் டு ஃபீல் இட். அண்ட் யூனோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் திங்ஸ் மேலே அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இட் கேன் பி எனி திங். நான் அப்ராட் போகணுன்னு நினைக்கிறது இருக்கலாம், இல்லை ஃபாரின் குட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபாரின் டீம்ஸாக இருக்கலாம். இந்த பிளேயர் எனக்கு பிடிக்கும், அந்த பிளேயர் பிடிக்கும், அந்த மாதிரி வர்றது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஐடியாலஜிஸ் இவங்களோட ஐடியாலஜிஸ் தவிர வேற ஒரு ரிலீஜனோட ஐடியாலஜிஸாக இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரியோட ஐடியாலஜியாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுத்துல வந்து இவங்களுக்கு அந்த அஃபினிட்டி இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இவங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஆன் ஒன் வே ஒரு சில பூச நட்சத்திரம் தேர் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். இன்னொரு சில பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் திஸ் எக்ஸ்ட்ரீம், தேர் எக்ஸ்ட்ரீம்லி லேசி. ஸோ அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கு. அதில் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம்னு நீங்கள் தான் வந்து சொல்லணும். சரி, கண்டினியூட் வித் தியர் சிம்பிள். ஸோ இவங்களோட அந்த சிம்பிள், இந்த நட்சத்திர சிம்பிளே பார்த்தீங்கன்னா இந்த பசுமாட்டோட மடி, இந்த மடியில் பால் கறப்பாங்க இல்லையா, அதுதான் இவங்க நட்சத்திர சிம்பிளே. ஸோ அப்போ அந்த பசுமாட்டோட மடினா அந்த மடியில் கறந்த பால் தான் என்ன ஆகுது, உணவாகுது. நம்ம பால் குடிக்கிறோம், குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாலை கொடுக்குறோம். அதை சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா பால் குடிச்சு தானே வளருது. ஸோ அப்போ இவங்களோட அந்த மதர்லி இன்ஸ்டிங், அந்த குழந்தைங்களை வளர்க்குறது, இல்லை எது கொடுத்தாலுமே அதை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கறது, அண்ட் கேரிங் நேச்சர் எல்லாமே இவங்களோட இந்த சிம்பிளோட அசோசியேட்டட். இவங்களோட இன்னொரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா வீல், அந்த மூவிங் சிம்பிள், அதாவது நம்மளோட வீல் இருக்கு இல்லையா, சக்கரம் அது. ஸோ இவங்களுக்கு டிரைவ்ஸ் போகிறது பிடிக்கும், அண்ட் அந்த மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அது பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் டிரான்ஸ்போர்ட் பேஸ் பண்ண விஷயங்கள், இதெல்லாமே வந்து இந்த சிம்பிளோட அசோசியேட்டடாக இருக்கு. அண்ட் அனிமல் பார்த்தீங்கன்னா இவங்களோட அனிமல் வந்து மேல் கோட். ஓகேங்களா, ஸோ மேல் கோட். அப்போ கோட்டுன்னு வரும்போதோ கோட்டுமே ஆடுமே என்னது, ஸோ பார்த்தீங்கன்னா இன் சம் ஆர் தி அதர் வே கூட்டத்தில் இருக்கும் இல்லையா, கூட்டமாக தான் ஆடு மேயும். நீங்கள் ஆடு மேய்க்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு குரூப்போட கேங்கோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் ஃபர்தர் இஃப் வி சி, நம்ம நட்சத்திர லார்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அந்த நட்சத்திர லார்ட் இங்கே யாருன்னா ப்ரஹஸ்பதி, நம்மளோட குரு. நம்ம குருன்ற கிரகம் சொல்றோம் இல்லையா, அவங்க தான் இந்த நட்சத்திரம்க்கு நட்சத்திர லார்டே. ஆனா இப்போ இந்த ராசி அதிபதின்னு பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் கடக ராசியில வருது இல்லையா, அப்போ கடக ராசி அதிபதின்னு வரும்போது சந்திரன் வரும், அண்ட் பூச நட்சத்திர அதிபதின்னு சொல்லும் போது சனி வரும். ஸோ இவங்க பூச நட்சத்திரமோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா சந்திரன், சனி, குரு மூணுமே கம்பைன் பண்ணதான் பூச நட்சத்திரத்தோட எனர்ஜியாவே இருக்கும். ஸோ குரு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலி வேல்யூஸ், ரொம்பவே எத்திக்கல் வேல்யூஸ். இந்த விஷயத்த இப்படி செய்யறது தான் கரெக்ட், அந்த விஷயத்த அப்படிதான் செய்யணும், இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து அங்கே ரிஜிடா ரூல்ஸ் போடுவாங்க. ஏன்னா அதுதான் ஒரு குரு பண்ணுவார் இல்லையா. அண்ட் அட் த சேம் டைம் தே ஆர் வெரி குட் அட் கிவிங் கைடன்ஸ் டு அதர்ஸ். இவங்களுக்கு இது தேவைப்படுதா, இதை நீ இப்படி பண்ணலாம், இதை நீங்க அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டினியூட் வித் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா continued with relationship பார்க்கலாம், and then we'll go into celebrity. So relationship பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பவுஸ்க்கு ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க,
வாட் எவர் தே ஆர். ஸோ இவங்க வந்து ஒரு பூச நட்சத்திர பையனா இருந்தாலும் சரி, ஒரு பூச நட்சத்திர பொண்ணா இருந்தாலும் சரி, இவங்களோட கல்யாணம் பண்ற ஸ்பௌஸ்க்கு ஒரு மதர்லி கேர் கொடுப்பாங்க. ஒரு அம்மா மாதிரி அவங்கள பார்த்துப்பாங்க. உனக்கு இது வேணுமா, இது செஞ்சு தரேன், இது பண்ணலாம், இது சாப்பிடேன், இப்படி பார்த்துக்கோங்க உன்னை அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன் எடுத்து பார்த்துக்கிறது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் இவங்களோட அந்த நட்சத்திர லார்ட் யாரு, குரு இல்லையா? அதனால அங்க ரூல்ஸும் பயங்கர ரிஜிடா வரும். இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு, இது இப்படி பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி இந்த ரூல்ஸுமே அவங்க அங்க போடுவாங்க. அண்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு பூச நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல பிறக்குதுனாலே இன் சம் ஆர் தி அதர் வே அவங்க ஃபேமிலியோடவோ இல்லை இவங்க லைஃப்லயோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் இல்லை இன்டர் ரிலிஜன் மேரேஜ் இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை லாங்குவேஜே டிஃப்ரெண்டா இருக்கு அந்த மாதிரி மேரேஜ், இந்த மாதிரி இல்ல வேற ஒரு இவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வேற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, வேற ஒரு இந்த மாதிரி ஏதாவது ப்ராமினென்டான டிஃப்ரென்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டரோட அந்த மேரேஜ் நடந்திருக்கிறதுக்கான ஹை சான்சஸ் எய்தர் இவங்க லைஃப்லயோ இல்ல பூச நட்சத்திரம் இருக்கிற அந்த ஃபேமிலியோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இல்ல சொந்த ஃபேமிலிலயோ நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்னா தான் அந்த ஃபேமிலியில பூச நட்சத்திரமே பிறக்குது. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கர்மிக் தியரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்ல அது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் அப்படி நடக்கும்ன்றது இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹாரோஸ்கோப், பட் சான்ஸ் இருக்கு. இதே கண்டினியூ பண்ணி நம்ம செலிபிரிட்டி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பூச நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி தான் யாரு, நம்மளோட அஜித் குமார். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஃபேமஸா நம்ம தலைன்னு சொல்ற அஜித் குமார் அவர் தான் வந்து பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அண்ட் அவரோட லைஃப்பை நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட நல்லாவே தெரியும். அவர் ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா, ஆக்ட்ரஸ் ஷாலினி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஷீஸ் கேர் லைட் அண்ட் இவர் வந்து ஹி ஹாஸ் மிக்ஸ்ட் ஆரிஜின். ஆனால் அதே நேரத்தில் ஷாலினி வந்து ஷீ இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜன். ஷாலினி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் அண்ட் அஜித் வந்து ஹிந்து. அண்ட் அவருக்குமே வந்து அவரோட அப்பா அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் லைக் இன்டர் லாங்குவேஜ் மேரேஜ், இன்டர் ஸ்டேட் மேரேஜ் மாதிரி நடந்திருக்கும். ஸோ இதில் நம்ம சொன்ன அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண விஷயம் இட்ஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதுரி தீக்ஷித் அவங்களுமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். அவங்களுக்குமே இதே மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அஜித் பற்றி அடிஷ்னலாக நம்ம இன்னொரு டீட்டெயில் சொல்லணும்னா அவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு ரேசிங் அண்ட் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். இந்த நட்சத்திரத்தோட சிம்பிளா நான் என்ன சொன்னேன், வீல் இல்லையா, வீல் இந்த நட்சத்திரத்தோட சிம்பிள். ஸோ இவங்களுக்கு நேச்சுரலாகவே வென் தே ஹாவ் பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் இந்த மாதிரியான ரேசிங் டிரைவிங் விஷயம்லாம் சப்போர்ட் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த கார் டிரைவ் பண்ணுறது, ரேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், லாங் டிரைவ்ஸ் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். கண்டினியூட் வித் ஹெல்த் விஷயம். இப்போ நம்ம வி ஆர் ஆல்சோ இன்கார்பரேட்டிங் ஒரு பூச நட்சத்திரம் இருக்கிற வீட்டில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் அதையும் சேர்த்து தான் இன்கார்பரேட் பண்ணுறோம். ஸோ பூச நட்சத்திரம் ஒரு வீட்டில் பிறக்குதுனால நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அவங்க வீட்டில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் எதர் இவங்களுக்கோ இவங்க பூச நட்சத்திரக்காரங்களுக்கேயோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கான காரணம் ரொம்ப டெஃபினட்டாக சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ரிக்கரண்டாக வருது, என்ன ரீசன், ரூட் காஸே என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா செல் பேஸ்டான இஷ்யூஸ் வருது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து கேன்சர் ஹிஸ்ட்ரி இருக்கிறது, அண்ட் தென் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கிறது, ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணுற மாதிரியான டிசீசஸ் வர்றது, வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக டேண்ட்ரஃப் வந்துட்டு இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அகெயின் இது எல்லாமே இவங்களுக்குன்னு வரணுன்றது இல்லை, எய்தர் இந்த ஃபேமிலியில் அந்த ஹிஸ்ட்ரி இருந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்லி தென் இந்த பூச நட்சத்திரம் டேக்ஸ் பர்த் இன் சச் ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இவங்க அப்போ நம்ம சொன்ன விஷயம்லாம் இவங்க எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரிப்பீட்டட் ஃபாஸ்டிங் இருக்கிறது, செல் பேஸ்ட் இஷ்யூஸாக எதுவுமே வராது ரிப்பீட்டட் ஃபாஸ்டிங்ஸ் இருந்தால். அண்ட் அவங்க பர்சனல் ஹைஜீன் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறது. இவங்க ஃபுட்டுலலாம் கொஞ்சம் வெளியில் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிறது முக்கியம். ஏன்னா அந்த வெளியில் சாப்பிட்றதும் இவங்கக்கிட்ட நிறைய வர சான்சஸ் இருக்குது அது. ஸோ இதெல்லாமே தே ஹாவ் டு டேக் கேர். அண்ட் முக்கியமாக ஹெல்த்துன்னு வரும்போது தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ். அதுவுமே இவங்களுக்கு தே ஆர் வெரி ப்ரோன் டு புட்டிங் ஆன் மோர் வெயிட், அதையும் இவங்க பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ கண்டினியூட் வித் இவங்க என்ன மாதிரியான கெரியர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெஸ்டான கெரியர் வந்து நரிஷ்மெண்ட் இல்லையா.
ஸோ இவங்களுக்கு டெய்ரி இண்டஸ்ட்ரி, மில்க் இண்டஸ்ட்ரி, வாட்டர் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஃபார் தெம். அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் வந்து இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நேச்சுரலாக சம் பீப்புள் ஹாவ் திஸ் டெண்டன்சி டு கிராவிடேட். எனக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போல இருக்கு, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கிராவிடேட் ஆகிறதும் இவங்க யோசிப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ், கார் டிரைவிங், கார் ரிலேட்டட் பிஸ்னஸஸ், டீலர்ஷிப்ஸ் மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு ஒத்து வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் ரேசிங், வென் யூ ஹாவ் லைக் ப்ராமினண்ட்டான மார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அண்ட் இஃப் இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் கெரியர் அதுவும் நீங்கள் பார்க்கணும். அப்படி இருக்குன்னா ரேசிங் அண்ட் யூனோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்கள். ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் வரும்போது ராகு கர்மா இருக்கு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் இவங்களுக்கு வரும். நியூ ட்ரெண்டிங்கான டெக்னாலஜிஸ் அதை கற்றுக்கிட்டு ஒரு இப்போ சாஃப்ட்வேர்லேயே இருக்காங்க, ஆனால் புது விஷயம் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா டக்குன்னு இவங்க வந்து தே வுட் பி ஏபிள் டு லேர்ன் தட் அண்ட் ஒர்க் ஆன் இட், புது டெக்னாலஜிஸ் எல்லாமே. அதை தவிர வாட்டரும் ரிலேட்டடாக வருது இல்லையா, பிகாஸ் பூசம் மூன் வரும்போது அகெயின் இட்ஸ் ரிலேட்டட் மர்ச்சன்ட் நேவியில் இருக்கிறது அது. அண்ட் இவங்களுக்கு தான் நல்லா பார்த்துக்கிறது வருமே, கேர்டேக்கர் மாதிரியான விஷயங்கள், தெரபிஸ்டாக இருக்கிறது, நர்சிங் ஜாப்ஸ், மெடிசன் ப்ரொஃபஷனில் பார்த்துக்கிற மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் வர்றது எல்லாமே, ஆக்குபேஷனல் தெரப்பி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ இது எல்லாமே நம்ம இவங்க ஹாரோஸ்கோப்புக்கு ஃபுல்லாக பார்த்தோம். ஐ மீன் இவங்க நட்சத்திரம்க்கு இவங்க என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் இவங்க லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் இவங்க நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். ஃபார் ஆல் சனி நட்சத்திரம் திங்ஸ் ஆர் நாட் ஈஸி. இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, சனி அதிபதியாக இருக்கிற நட்சத்திரம் எல்லாருக்குமே எந்த விஷயமும் ஈஸியாக நடக்கிறது இல்லை. ஐ பர்சனலி நோ ஒரு சில பூச நட்சத்திரம்காரங்க பார்த்தீங்கன்னா 6 தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம, இந்தியன் லெவல் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு அப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம, கடைசியில் வந்து எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, ஏன்னா நான் 6 வருஷம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டேன் அப்படின்றதுனால அப்புறம் அப்ராட் போய் அப்ராடில் இவங்க இந்த 6-7 வருஷம் போட்ட எஃபர்ட்டுக்கெலாம் சேர்த்து சூப்பராக ஒரு கூகுள் ஜாபில் செட்டில் ஆகிற அளவுக்கான ஒரு நல்ல ஹாரோஸ்கோப்ஸ், நல்ல ஒரு லைஃப் பாத்தெல்லாம் பூச நட்சத்திரம்ல பார்த்துருக்கேன். இப்போ எல்லாருமே இப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்களா? எல்லாருமே அஜித்குமார் ஆக முடியுமா பூச நட்சத்திரம்ல? இல்லை எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாருமே பூச நட்சத்திரம்ல பிறந்தவங்க எல்லாருமே மாதுரி தீக்ஷித் ஆக முடியுமானா நோ. ஏன்னா அவங்க வந்து தே ஹவ் சோசன் த ரைட் பார்ட்ஸ் இன் லைஃப். கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க, கரெக்டான மைண்ட் செட்டோட இருந்திருக்காங்க, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதீத ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க வித் பர்சிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் இவங்க பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஃபஸ்ட்டு ஃபியூ ட்ரையல்ஸ் கொடுத்தேன், எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வந்து அது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை புலம்பிட்டு இருப்பாங்க, இல்லை அதை நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. பிகாஸ் தேர் ஆல்சோ எமோஷ்னல். ஆனால் இவங்க என்ன யோசிக்கணும்னா, சனி பொறுத்த வரைக்கும், உங்களோட நட்சத்திர அதிபதி சனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே வட்டியோட முதலும் சேர்த்து கொடுக்குற மாதிரி. 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டியா, அந்த 3 வருஷத்துக்கான டிலேட் சக்ஸஸ் இருக்குல்ல, அந்த டிலேக்கு நான் வட்டியோட இன்னும் எக்ஸ்ட்ராவா சக்ஸஸ் கொடுக்குறேன்னு சனி பார்த்து கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்களா, ஒத்து வரலையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேற என்ன எனக்கு ஒத்து வரும் நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப் பார்க்கலாம். இல்லை நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற விஷயத்துலேயே இதெல்லாம் ஒத்து வரும்னு பார்க்கலாம். இல்லை உங்களோட நேச்சுரல் இன்க்ளினேஷன் எதில் போகுது அதை பார்க்கலாம். அதை சூஸ் பண்ணி ட்ரை டு டேக் அ டிஃப்ரெண்ட் பாத். அதை சூஸ் பண்ணி போக ஆரம்பிங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஃபியூ இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஒத்து வரலன்னா, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு எதையுமே கைவிடாமல் வேற ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக எடுத்து கூட ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் பார்க்க முடியும். என்ன நீங்கள் மீதி பேரோட விட கொஞ்சம் டிலேடான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் இஃப் யூ சி, அந்த டிலேட் சக்ஸஸ் வந்து வுட் பி அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் சக்ஸஸ். ஏன்னா அந்த அவ்வளோ வருஷம் 3-4 வருஷம் ஒரு 6 வருஷம் நீங்கள் அவ்வளோ வருஷம் எஃபர்ட் போட்டு கற்றுட்ருப்பீங்களா, நிறைய விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க, அந்த எஃபர்ட்டில் நிறைய லெசன்ஸ் நீங்கள் கற்றுருப்பீங்க. அதெல்லாமே உங்களுக்கு பின்னாடி ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கும், உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் அட்வைஸ். செகண்ட் அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, ஒரு நல்ல பொசிஷன் ரீச் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, நல்ல பொசிஷன் ரீச் பண்ணிட்டீங்க. And then you are finding good stability there. அப்பாடா
இவ்வளோ நாளாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நல்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து நம்ம இந்த பொசிஷன்லேயே இருக்கலாம், இதுக்கு மேலே நம்மளால வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாதுடா அப்படின்னு நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் கம்ஃபர்ட் ஜோன் வில் ஹிண்டர் யோர் ப்ராக்ரஸ். ஏன்னா இவங்கள இன்னொரு விஷயம் என்னன்னா, டக்குன்னு இவங்க வந்து மாத்திட்டு போகிற ஆளுங்க இல்லை ஈஸியா. இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் தம். இப்போ ஒரு ஜாப்ல செய்யறாங்கன்னா, இங்கே கொஞ்ச நாள் குப்பை கொட்டுவோம் அப்படின்னு இருப்பாங்க. தட்ஸ் ராங். நீங்க நீங்க சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செய்யலாம். ஆனா எப்போ அந்த வேலையில நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க, அதுக்கு மேல அந்த வேலையில உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, யூ ஹாவ் டு ஸ்விட்ச் ஜாப். யூ ஹாவ் டு சேஞ்ச் ஜாப். இல்ல அந்த ஜாப்ல இன்னும் சேலஞ்சிங்கான பொசிஷன்ஸ் நீங்க எடுங்க. உங்களோட ஜாப்லேயே ப்ராஜெக்ட்ஸ் மாறுங்க. இல்ல நீங்க ஒரு டைப் ஆஃப் கம்பெனில ஒர்க் பண்ணி உங்களுக்கு அங்க இதுக்கு மேல ப்ராக்ரஸ் கிடைக்கலையா, வேற மூவ் பண்ணுங்க. நீங்க அங்க ஸ்டக் ஆகி அங்க கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு அப்படின்னு அந்த கம்ஃபர்ட்லயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. ட்ரை டு பில்ட் யுவர் செல்ஃப். அதுதான் உங்களுக்கு உங்க லைஃப்க்கான growth கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நட்சத்திரக்காரங்க தே ஆர் ப்ரோன் டு பி வெரி பொசசிவ். ஸோ அந்த பொசசிவ்னஸ் இவங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது சம்டைம்ஸ் கேன் இரிட்டேட் த பார்ட்னர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அன்பு காட்டுறது, பாசமாக இருக்கிறது, அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறது, கேர் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் ஓகே. பட் அந்த பொசசிவ்னஸ் எல்லாமே வந்து கீப் இட் இன் அ செக். ஒரு செக்ல வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் இஸ் சச் அ லவ்லி நட்சத்திரா. ஜஸ்ட் தட் தே ஹாவ் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ், கிவ் ரீட்ரைஸ் அண்ட் கம் அவுட் வித் அ விக்ட்ரி. அதுதான் பூச நட்சத்திரம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.